கோல்ட் ப்ரைஸ் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு வாத்தியார் மாதிரி நான் வந்து வாரத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மாதத்துக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்குது கோல்ட் ப்ரைஸ். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் வந்து 321 திரம்ஸ். ஸோ ப்ரைஸ் இஸ் கோயிங் அப். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ப்ளீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 20 இருக்கிறீங்க வைங்களேன், நம்ம இப்போ துபாய்க்கு வந்திருக்கிறீங்க, இல்லைனா துபாயில் இல்லை, நீங்கள் வேறு எந்த ஊரில் இருக்கிறீங்களோ, ப்ளீஸ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ சொன்னியடா நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நெவர் டூ லேட். இப்போ ஆக்சுவலாக கோல்டு பீக்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல, இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கிராமோ 2 கிராமோ கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் காசு சேர்த்து வைங்க அதுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வருஷக்கணக்கில் நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நடக்குன்னா உங்களுக்கு இதாயிரும். உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் வரும். இப்போ நான் அதுக்கு ஒரு தனி ஸ்கீம், நான் கோல்டு 24 கேரட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் அதையும், ஏன்னா அது எல்லாம் பிளான் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதையும் சொல்கிறேன். பட் என்னோடய அட்வைஸ், ப்ளீஸ் இன்வெஸ்ட் ஆன் கோல்ட் ப்ரைஸ் ஏறும். இதில் ஒன் ஆஃப் த மெயின் இது ரீசன் ஏறுக்கு இந்த யூஎஸ் எலெக்ஷன் இப்போ வரப்போகுது. ஸோ யூஎஸ் எலெக்ஷன் வர வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும். நிறையா இந்த வார்ஸ் நடக்குது மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே. உங்களுக்கு தெரியும் என்னென்ன வார்ஸ் நடக்குதுன்னு. ஸோ இந்த வாரை எஸ்கலேட் கூடுறனால இந்த கோல்ட் ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்கும். திஸ் இஸ் ஒன் ரீசன். அடுத்த ரீசன் வந்து யூஎஸ் டாலர் ரேட்டு வந்து வீக் ஆகிக்கிட்டே கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் யூஎஸ் டாலர் வீக் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க என்ன செய்கிறாங்க, கூட்டாமல் வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறனால எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக தெரிய வரும் யார் ஜெயிக்கிறாங்களோ. ஸோ அதை ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தா ட்ரம்ப் ஜெயிச்சா விலை இறங்கும், இதான் நான் நினைக்கிறேன். மிஸ்டர் பைடன் ஜெயிச்சா, அவர் கமலா ஹாரிஸ் அவங்க ஜெயிச்சா, அவங்க பிரசிடெண்ட்டாக வந்தால் ப்ரைஸ் ஏறும். பிகாஸ் அவங்களோட அஜெண்டாவை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி ஐம் ராங், மேபி ஐம் ரைட், ஹூ நோஸ், ஹூ கேர்ஸ். பட் எனிவேஸ் என்னோட அட்வைஸ் என்னென்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் அட்வைஸு. ஏன்னா லாங் டேர்மில் கோல்டு ரேட் ஏறிட்டு தான் இருக்குது. இவர் நம்ம ராஜிக் என்ன நினைக்கிறீங்க, கோல்டு ப்ரைஸ் ஏறுமா ஏறாதா? கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறுறது சான்சஸ். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க? நான் வந்து 28 இயர்ஸாக இருக்கேன். 28 இயர்ஸா? ஆமாம். மார்ஷல், அப்போ நீங்கள் இவ்வளோ வருஷத்தில் கோல்டு ப்ரைஸ் ஏறி இருக்கா ஏறலையா? இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் இப்போ தான். அப்படியா? இதுதான் ஹையஸ்ட். ஸோ ஆனால் ஏறி இறங்கியிருக்கு. நீங்கள் ஒரு கிலோ வச்சிருப்பீங்களா? என்னடா நீங்கள் வச்சுருந்தா எவ்வளோ? 1 கிலோ. அப்போ நீங்கள் வந்த டைமில் எவ்வளோ ரேட் எவ்வளோண்ணா? நான் வரும்போது வந்து 33 dirhams ரேட். ஸோ 33 dirhams சொன்னால் அப்போ நீங்கள் 1 கிலோ வாங்கியிருந்தா 33,000 தான். அப்போ 33,000 தான். ஆமாம். இன்னைக்கு வந்து 10 மடங்கு ஏறி இருக்குது. இப்போ அதே 1 கிலோ. ஸோ இன்றைக்கி ரேட் வந்து 321.25 24 கேரட் இன்ட்டு 1 கிலோ தானே ராசிக் பாய்? ஒரு கிலோ. அப்போனா ராசிக் பாய் 3 லட்சம் 3,20,000